ஜானகி அம்மா அவர்களோட இறப்புக்கு பின் தொடர்ந்து அவங்கள பற்றி நிறைய விஷயங்களை பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் சமீபத்தில் ஜானகி அம்மா அவர்களுடைய பேத்திக்கு அவங்களோட ரூமில் இருந்த பொக்கிஷம் ஒன்று கிடச்சிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. அது என்ன பொக்கிஷம், என்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜானகி அம்மா சமீபத்தில் வயது மூப்பு காரணமாக இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட உடல் மைசூரில் இருக்கக்கூடிய அவங்களோட நண்பரின் பண்ணை வீட்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அவங்களோட இறப்புக்கு பின் தொடர்ந்து அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் அவங்களோட பேத்திக்கு அவங்களோட ரூம்ல இருந்து ஒரு சில முக்கியமான பொக்கிஷங்கள் கிடச்சிருக்கு. பொக்கிஷம் அப்படின்னு உடனேயே ஏதோ தங்க காசு அப்படின்லாம் பணப்பெட்டி இந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. அதாவது அவங்களோட மெமரிஸ் இருக்க மாதிரியான ஒரு ட்ரங்க் பெட்டி வந்து அவங்களோட பொண்ணு கையில், குறிப்பாக அவங்களோட பேத்தி கையில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த ஒரு பெட்டியில் பார்த்திங்கன்னா ஜானகி அம்மா வாங்கின ஒரு சில முக்கியமான பரிசு பொருட்கள், அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த பரிசு பொருட்கள், ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்த ஃபோட்டோஸ், அண்ட் இது மட்டும் இல்லாமல் வர்ஷா, அது மட்டும் இல்லாமல் அப்ஷரா, இவங்க கூட இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோஸ், அவங்க அப்பா கூட எடுத்த ஃபோட்டோஸ் அப்படின்னு முழுக்க முழுக்க அவங்க ஃபேமிலி ரிலேட்டடாகவும் அவங்களோட மெமரிஸ் ரிலேட்டடாகவும் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த ஒரு ட்ரங்க் பெட்டியில் இருந்திருக்கு. அண்ட் அவங்க பயன்படுத்தின முதல் சரி, அவங்க வாங்கின முதல் அவார்டு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு பெட்டியில் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் சின்ன வயசில் அப்சரா மற்றும் வர்ஷா இவங்க ரெண்டு பேரும் பாட்டி கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் இருக்கும் இல்லையா, அது இருந்திருக்கு. அண்ட் இவங்க பாட்டிக்காக ஏதாவது ஒரு விஷயம் வரைஞ்சி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வரைஞ்சி கொடுத்த ஒரு சில பேப்பர்ஸ்லாம் கூட அந்த ஒரு பெட்டியில் இருந்திருக்கு. ஜானகி அம்மா பழமை மறவாதவங்க, அதனால் எல்லாத்தையுமே பத்திரமா சேர்த்து வச்சுருந்துருக்காங்க. அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப விலை மதிப்பு மிக்க ஒரு மெமரிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். மற்றவங்களுக்கு வேணால் அது சாதாரண பொருட்களாக இருக்கலாம், பட் அப்சராவை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்படிப்பட்ட ட்ரங்க் பெட்டி தான் இப்போ அவங்க பாட்டியோட ரூமில் கிடச்சிருக்கு. அண்ட் அதில் இருக்க எல்லாத்தையுமே ரொம்ப பத்திரமா அவங்க எடுத்து வச்சுருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் சூர்யா எஸ்.எஸ். ராஜமௌலி அவர்களோட கூடிய சீக்கிரமே படம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி சூர்யா ரசிகர்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களுமே இந்த ஒரு காம்போக்கு அவரோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கருப்பு படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு பின் சூர்யா அவர்கள் இப்போ பேக் டு த ஃபார்ம் அப்படின்னு ரொம்பவே வித்தியாசமான டைரக்டர்களோட கை கோர்த்து வந்துட்டு இருக்காரு. ஒரு படம் கேரளா சைடு சைன் பண்ணியிருக்காரு, இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு சைடு சைன் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக நெல்சன் கூட ஒரு படம் பண்ண போகிறாரு. அண்ட் இதெல்லாம் தாண்டி 50வது படமாக ராஜமௌலி கூட தான் சேர்ந்து ஒரு படம் வந்து பண்ண போகிறாராமா. அதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தை ஏற்கனவே போயிருக்கு அப்படின்னும், கூடிய சீக்கிரம் இது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ராஜமௌலி அவர்கள் இப்போ வாரணாசி படத்தோட ரொம்ப பிஸியான ஒர்க்கில் இருந்துட்டு இருக்காரு. அது முடிக்கிறதுக்கும் சூர்யா அவர்களோட கரண்ட் ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குமாமா. அண்ட் 50வது படத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர போகிறாங்களாமா. ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மாவீரன், பாகுபலி போன்ற படங்கள் இணைஞ்சிருக்கணும், பட் அது கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. சூர்யா அவர்களோட 50வது படத்தில் அது நிகழ்ந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படமாக வந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.